தமிழ்நாட்டில் வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் நாளை முதல் தமிழ்நாட்டில் கத்தரி வெயில் தொடங்கும் என தெரிகிறது. இந்த நிலையில பொதுமக்கள் தங்களை இந்த வெயிலிலிருந்து எப்படி தற்காத்துக் கொள்வது என்பது குறித்து நரம்பியல் நிபுணர் டாக்டர் சாய் பிரசாந்த் நம்மிடம் இருக்கிறார். அவரிடம் பல்வேறு கேள்விகளை முன்வைப்போம். சார், பொதுவாகவே நம்ம ஊர் வந்து ஒரு வெயிலுக்கான ஊர். ஏற்கனவே நம்ம வெயிலுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாலும் கூட இந்த சம்மர் அப்படிங்கிறது எவ்ரி இயர் வந்து ஒரு பெரிய டாஸ்க் தான். அந்த வகையில் நாளையிலேருந்து கத்தரி வெயில் இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பொதுமக்கள் பொதுவாக இந்த வெயில் காலங்களில் எதெல்லாம் செய்யணும்? ஓகே, ஸோ இப்போ நம்ம வெயில் ரொம்ப அதிகமானா மக்களுக்கு என்ன பிரச்சனை வரும்னு நம்ம சொல்லலாம். ஒரு டெம்பரேச்சர் வந்து 40 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே போச்சுன்னா மூளையில் வந்து ஒரு முக்கியமான பகுதி இருக்குது. அதுக்கு பேர் ப்ரீ ஆப்டிக் நியூக்ளியஸ்னு சொல்லுவோம். அந்த ஏரியா தான் வந்து டெம்பரேச்சர் செட் பண்ணுற ஏரியா. இப்போ நம்ம ரூமில் ஒரு ஏசி 20 டிகிரி போட்டோம்னா நம்ம கான்ஃபிடண்ட்டாக இருக்கலாம், இந்த ரூம் 20 டிகிரி தான் இருக்கும், வெளியே எவ்வளோ வெயில் இருந்தாலுமே உள்ளே வந்து 20 டிகிரி தான் இருக்கும்னு நம்ம ஒரு கான்ஃபிடண்ட்டாக இருக்கலாம். ஏன்னா இந்த செட் அப்படி மெயின்டைன் பண்ணணும். அந்த ஏசி டெம்பரேச்சர் தெர்மோரெகுலேட்டரி செட் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து ஓரளவுக்கு தான் அது வேலை செய்யும். அது இப்போ நீங்கள் புதுசாக ஏசி நீங்கள் வாங்க பார்த்தீங்கன்னா 50 டிகிரி மேலே செல்சியஸ் மேலே போனாலுமே ஏசி ஒர்க் ஆகுன்ற மாதிரி இப்போ ஆடெல்லாம் போடுறாங்க, பார்த்துருப்பீங்க நீங்கள். ஸோ ஒரு டெம்பரேச்சர் லிமிட்டுக்கு மேலே போச்சுன்னா அந்த மூலையில் இருக்கிற அந்த ஏரியா வந்து வேலை செய்யாமல் போயிடும். ஸோ அவங்களுக்கு வந்து வேர்வை வராது, சடனாக வராது, வேர்வை வராது, பாடி டெம்பரேச்சர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஏறிடும். அப்படி ஃபாஸ்ட்டாக ரொம்ப ஏறும்போது அவங்களுக்கு மயக்க வந்து விழுந்துருவாங்க, ஃபிட்ஸ் வந்து விழுந்துருவாங்க, இந்த மாதிரி வந்து சுயநினைவு இழந்துருவாங்க, ரோட்டோரம் இருப்பாங்க. டக்கு வித்தின் நிமிட்ஸ் ஒரு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் மினிட்ஸ்க்குள்ளே அது வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம எப்படி தவிர்க்கலாம், எப்படி நம்ம இதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, ஒரு 11 to 4 PM இந்த டைமில் வந்து நீங்கள் வந்து வெளியே போகிறத நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டைட் ட்ரெஸ்ஸிங் போட வேணாம், கொஞ்சம் லூஸ் ஃபிட்டிங் ட்ரெஸ்ஸாக போடுங்க. அதே மாதிரி நிறைய தண்ணி குடிச்சிக்கோங்க வெளியே போகிறதுக்கு முன்னாடி. வேறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரொம்ப ஹெவி ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் வந்து பண்ண வேணாம். சைக்கிளிங், இந்த மாதிரி வெயிலில் சைக்கிளிங், ரன்னிங் போகிறது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆவரேஜாக எவ்வளோ தண்ணி குடிக்கலாம் சார் இந்த சம்மரில்? இந்த சம்மர் பீரியடில் ஒரு நபர் எவ்வளோ தண்ணி குடிக்கணும்? ஒரு மினிமம் 2.5 to 3.5 லிட்டர்ஸ், மேக்ஸிமம் வந்து ஒரு 4 லிட்டர்ஸ், அதுக்கு மேலே தேவைப்படாது. இப்போது இதில் ஹார்ட் அப்புறம் கிட்னி இஷ்யூஸ் இருக்கவங்களுக்கு ரொம்ப லிமிட்டடாக தான் தண்ணி குடிக்கணும்னு ஒரு வேளை ஏற்கனவே ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் இந்த வெயில் காலத்தில் எப்படி அவங்கள இப்போ ப்ரிவென்ட் பண்ணிக்கணும்? ஸோ கிட்னி பேஷண்ட்ஸ் வழக்கமாக வந்து ஒரு 1.5 லிட்டர்ஸ், மேக்ஸிமம் 2 லிட்டர்ஸ் அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து மோஸ்ட்லி இந்த டெம்பரேச்சர் வீட்டில் இருக்கிறது தான் பெட்டர். அவங்க வெளியே இந்த 11 to 4 PM வந்து அவாய்ட் பண்ணிட்டு ட்ராவல் பண்ணுறது அவாய்ட் பண்ணிக்கணும். அப்படி போகிறதா இருந்தால் நீங்கள் ஆட்டோலையோ இல்லை ஏதாவது ஒரு ஏசி கேப்லையோ போய்க்கோங்க. இந்த வெயில் வந்து எல்லா தரப்பினரும், குறிப்பாக குழந்தைங்கள்லேருந்து முதியோர்களோட எல்லாருக்குமான இந்த வெயிலோட பாதிப்பு ஒவ்வொரு வகையில் வெவ்வேறு மாதிரி இருக்குது. ஸோ இந்த டைமில் பொதுவாக போகாமல் இருக்கணும் அப்படிங்கிறது எந்தெந்த ஏஜ் கேட்டகரிக்கு சொல்லலாம் இந்த வெயில்? அதாவது இன்ஃபென்ட்ஸ், இந்த சிறு குழந்தைகள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அப் டு 4 years வரைக்கும் அவங்களுக்கு அந்த ஸ்வெட் கிளான்ஸ், அந்த வேர்வை உற்பத்தி பண்ணுற அந்த கிளான்ஸ் இருக்காது, ப்ராப்பராக டெவலப் ஆகிருக்காது. ஸோ லெஸ் தென் 4 years வந்து கண்டிப்பாக அதை அவாய்ட் பண்ணிக்கணும். அப்புறம் ஓல்டர் ஏஜ், ஒரு 60க்கு மேலே இருக்கவங்களுக்கு வந்து அகெயின் ஸ்வெட்டிங் வந்து கொஞ்சம் நல்லா ப்ராப்பராக இருக்காது, இம்பேர்டாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி இந்த ஏஜ் குரூப் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மிடில் ஏஜ் அஃப்கோர்ஸ் அவங்க வந்து கொஞ்சம் ஹைட்ரேஷன் பண்ணி அவங்க நடக்கலாம், பட் டைம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும், ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது வெயிலில், அவ்வளோதான். இந்த சம்மர் பீரியடில் வந்து உணவு அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமானதாக இருக்குது. என்ன மாதிரி உணவை பொதுமக்கள் அல்லது எடுத்துக்கணும்? கொஞ்சம் சால்ட்டி ஃபுட் அவாய்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் அந்த ஃபேட்டி ஆயிலி ஃபுட்ஸு, இந்த பிரியாணி அந்த மாதிரி கொஞ்சம் ஆயிலி ஃபுட்ஸ்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நீராதாரம் அதிகமாக இருக்க சாப்பாடு, கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் சாப்பிடுங்க. கொஞ்சம் இந்த கொஞ்சம் உடம்பு கூல் பண்ணுற மாதிரியான ஐட்டம், இந்த இது சொல்லுவாங்கள்ல, கொஞ்சம் பொரிட்ஜ், கூல் கஞ்சி அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ மற்றபடி ஹெவி சால்ட்டி ஆயிலி ஃபுட்ஸ் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போது தமிழ்நாட்டை இப்போ இந்தியா முழுமைக்குமே இந்த காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இஷ்யூவாக இருக்குது. குறிப்பாக தமிழ்நாட்டு இந்த கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறத தொடர்ந்து அரசு கவனத்தில் எடுத்து பல்வேறு நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஸோ இந்த சம்மர் டேல கவர்மெண்ட்டும் என்ன மாதிரி கிளைமேட் சேஞ்சை ஒட்டி எடுத்தால் அது பொதுமக்களை தற்காத்துக்குள்ள உதவும்னு நினைக்கிறீங்க? நிறைய அந்த ஸ்டாண்ட் வைக்கணும். கொஞ்சம் அந்த ஒரு அந்த லாங் ஸ்ட்ரெச் ஆஃப் ரோட்ஸில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஸ்டாண்ட் எங்கேயுமே இருக்காது. அதுமாரி கொஞ்சம் அங்கே இன்டர்மீடியட்டாக பிரேக் வைக்கிற ஸ்டாண்டில் வைக்கலாம். கொஞ்சம் அந்த மரம் வந்து வெட்டுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். பார்த்தா கூட வெட்டிகிட்டே தான் இருக்காங்க மரங்கள்லாம். ஸோ அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். அண்ட் கொஞ்சம் எல்டர்லி பர்சன்ஸ்க்கு கேர் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு இன்டர்மீடியன்ட் ஸ்டாப்ஸில் கொஞ்சம் தண்ணி வைக்கிறது அது மாதிரிலாம் வைக்கலாம். அனிமல்ஸ்க்கு கூட கொஞ்சம்
ஏதாவது ஒரு பிரேக் ஸ்பாட்ஸ் வித் வாட்டர் அந்த ஃபெசிலிட்டி இருக்கிற மாதிரி வச்சு பார்க்கலாம். ஹீட் ஸ்ட்ரோக்ஸ் அப்படிங்கிறது இப்போ அண்மை காலமா ஒரு முக்கிய பிரச்சனையா இருக்கு. எந்த அளவுக்கு சிவியர் ஹார்ட் அட்டாக் ஒரு நடக்கிற மாதிரி ஹீட் ஸ்ட்ரோக்ஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கிய பிரச்சனையா இருக்குது, அதாவது இந்த சம்மர் டைம்ல. ஸோ ஹீட் ஸ்ட்ரோக்ஸ் முதல்ல எதனால வருது அப்படின்னா ரொம்ப எளிய முறையில் எப்படி பொதுமக்களுக்கு புரியணும்னா என்ன அது? அதான் நான் சொன்ன மாதிரி நம்ம பாடிக்கு 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தான் வேலை செய்யக்கூடிய அந்த சக்தி இருக்கு. அதுக்கு மேலே போச்சுன்னா நம்ம அந்த செட் பாயிண்ட் தெர்மோ ரெகுலேட்டரி செட் பாயிண்ட் மூளைக்கு ஒன்று இருக்கும், அது வேலை செய்யாது. அது லிட்டராக அது வந்து ஃப்ரை ஆகிடும். அது வேலையை செய்யாதனால உங்களுக்கு இந்த ஸ்வெட்டிங் மூலமாக தான் நம்ம ஹீட்லாம் வந்து வெளியே போகும். ஸோ ஸ்வெட்டிங் நடக்காது. ப்ளஸ் உங்கள் ரத்த குழாய்கள்லாம் வந்து ஆக்சுவலாக வந்து ஸ்கின்னுக்கு போகிறனால அந்த ஹீட்டில் வந்து வெளியே ரேடியேட் ஆகும். ஸோ அதுவும் நடக்காது. ஸோ வெளியே ரேடியேட் ஆகாது, ஸ்வெட் மூலமாக உங்கள் ஹீட் வெளியே போகாதனால எல்லா ஹீட்டும் உங்கள் பாடிக்குள்ளே தங்கிடும். என்னதான் வெளியே ஹீட் இருந்தாலும் ஆப்போசிட்டாக நடக்கும். ஸோ பாடிக்குள்ளேயே ஹீட் தங்குறதுனால மற்ற ஆர்கன்ஸும் செயலிழந்து போயிடும். கிட்னி போயிடும், லிவர் போயிடும், மசில்ஸ் போயிடும். இதனால டோட்டலாக ஹார்ட்டுமே வந்து செயலிழந்து போயிடும். அது மசில் தானே. ஸோ அதுவுமே செயலிழந்து போகிறனால ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே பாடியை டோட்டலாக வந்து டிஸ்ஃபங்க்ஷன் ஆகிடுது. இதெல்லாம் சடன் நடக்குமா இல்லை இதுக்கு ஒரு சிம்டம்ஸ் வந்து தான் அந்த ஸ்டேஜுக்கு போகுமா? அப்படி இருந்தால் என்ன மாதிரி சிம்டம்ஸ் இதுக்கு இருக்கு? சடனாக வரும், அன்அனௌன்ஸ்டாக வரும், வித்தின் செகண்ட்ஸ் டு மினிட்ஸ் வந்துடும். அது டக்குன்னு மயங்கி விழுந்துருவாங்க. ஒரு வார்னிங் சைன்ஸ் மாதிரிலாம் அவ்வளோ சீக்கிரம் எதிர்பார்க்க முடியாது. மேபி ரொம்ப ஹெல்த்தி ரொம்ப ஃபிட்டான ஆளுங்க வந்து கொஞ்சம் மயக்கமாக இருக்குது, கொஞ்சம் டயர்டாக இருக்க மாதிரி சொல்லுவாங்க. பட் குழந்தைங்க எல்டர்லாம் சொல்ல மாட்டாங்க, அப்படி மயங்கி அப்படியே விழுந்துருவாங்க. இதில் ஹீட் ஸ்ட்ரோக்ஸை பொறுத்தவரை குறிப்பிட்ட ஏஜ் செக்டாருக்கு தான் வரும் அப்படின்னு இருக்கா, இல்லை அனைத்து தரப்புக்கும் இந்த இது இப்படி வரும் அது ஹீட் ஸ்ட்ரோக்ஸ்? இல்லை அப்படின்னு ஏஜ் செக்டரில் எதுவும் இல்லை, யாருக்கு வேணால் வரலாம். பட் மோஸ்ட்லி அந்த குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ தண்ணி அதிகமாக குடிக்கணும் அப்படிங்கிறது தவிர வேற என்ன இதுலேருந்து நம்மளை இப்போ அவங்கள ப்ரிவென்ட் பண்ணிக்க முடியும்? நிறைய பேர் இப்போ வந்து அந்த ஆன்டி பெர்ஸ்பிரண்ட்லாம் போடுறாங்க, அந்த வேர்வை வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் அந்த யங் ஜென்ரேஷனில் போடுறாங்க. அது இந்த சுச்சுவேஷன் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்க ஸ்வெட்டிங்ன்றது ஒரு நேச்சுரல் டிஃபென்ஸ் மெக்கானிசம். அது நீங்கள் ஆட்டோமேட்டிக் நீங்களே வந்து ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா ஹீட்டு கொஞ்சம் வெளியே போகாமல் உள்ள வந்து அந்த ஹீட் ஸ்ட்ரோக் வர சான்ஸ் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி டைட் மல்டி லேயர் ட்ரெஸ்ஸிங் ஒரு 4-5 லேயர் போட்டுட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஹீட் ஸ்ட்ரோக் வரதுக்கான பாதிப்புகள் ரொம்ப அதிகம். வேற அவ்வளோதான். அதிக நேரம் ஏசியில் இருக்கிறதும் சில நேரங்களில் பிரச்சனை ஏற்படுமா, இல்லை அவங்க சன்லைட் தேவைப்படுமா, இல்லை ஏசியிலே இருக்கிறதும் சரியான ஒரு அணுகுமுறையா? அதாவது விட்டமின் டி வந்து 10 o'clock to 4 o'clock வர அந்த வெயிலில் தான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்கின்ல பட்டால் தான் உங்களுக்கு விட்டமின் டி உற்பத்தி ஆகும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த சுச்சுவேஷனில் இந்த ஹீட் வேவ்ஸ் அந்த டைமில் வந்து இதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது சேஃப். ஏசியில் இருக்குது இந்த மாதிரி டைமில் இருக்குது சேஃப். பொதுவாக இதெல்லாம் செய்யவே கூடாது இந்த வெயில் காலத்தில் அப்படின்னு டாக்டர் என்ன சொல்லுவீங்க பொதுமக்கள்? வெயில் டைமில் எக்ஸசைஸ் போகாதீங்க, ரன்னிங் அந்த மாதிரி போகாதீங்க, வெளியே சுத்தாதீங்க. யாருமே குழந்தைங்களை வெளியே விளையாடாதீங்க. நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு குழந்தைய வெளியே விளையாட விடுறது, பெரியவங்களை நடக்க விடாதீங்க. கொஞ்சம் அங்கே போய் இது வாங்கிட்டு வருது அது வாங்கிட்டு வருதுன்னு சொல்லிட்டு அந்த வேலை வாங்குறது அந்த மாதிரி ஒர்க்கில் எதுவும் பண்ணாமல் இருங்க. பெட்டர் வீட்டுக்குள்ளேயே வந்து 10 to 4 இருங்க. அதுதான் எல்லாருக்கும் சேஃப்.